மன்னரை சுற்றி வட்டம் கட்டப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் எதிரணியின் மந்திரி, மறுபக்கம் பாயும் குதிரை, பின்னால் மதம் கொண்ட யானைப்படை, முன்னால் தாக்கத் தயாராக உள்ள சிப்பாய்ப்படை. இந்த வட்டத்திலிருந்து ராஜா தப்பித்து உயிர் பிழைப்பாரா என்ற பதட்டத்தில் அனைவரும் பார்த்து கொண்டுள்ளனர். ஒருவேளை மன்னர் சிறைப்பிடிக்கப்பட்டால் வெற்றி எதிரணி மன்னருக்கு அல்ல, அவரை வைத்து விளையாடும் நபருக்குத்தான். ஆம், இது ஏதோ வரலாற்றிலோ புராணத்திலோ வரும் சம்பவம் அல்ல. செஸ் எனப்படும் சதுரங்க ஆட்டத்தின் நகர்வுகள்தான். மன்னர் காலம் முதல் தற்காலம் வரை ராஜதந்திரம், ஆக்கப்பூர்வ செயல்முறை, எதிரியை வீழ்த்த சாதுரியமாக காய் நகர்த்துதல் என சதுரங்க ஆட்டம் எல்லா இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டுதான் உள்ளது. அத்தகைய சதுரங்கத்தின் வரலாறு சுருக்கமாக, சதுரங்கம் என்ற பெயர் பண்டைய இந்தியாவில் குறிப்பாக 6ஆம் நூற்றாண்டிற்கு முன்னர் தோன்றியது. அதற்கு வல்லாட்டம் என்ற பெயரும் உண்டு. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட விளையாட்டு சதுரங்கமாகும். இவ்விளையாட்டில் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகிய படைகள் இடம்பெறுகின்றன. இவ்விளையாட்டு உலகிற்கே தமிழர்கள் அளித்த கொடையாக கருதப்படுகிறது. 64 கட்டங்களை கொண்ட பலகையில் இருவர் விளையாடும் விளையாட்டு இதுவாகும். ஒவ்வொருவருக்கும் 16 காய்கள் வழங்கப்பட்டிருக்கும். அவற்றிற்குத்தான் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை என்று பெயர். இப்படைகளுடன் ஒரு ராஜா தன் ராணியுடன் கலந்தாலோசித்து விளையாடி வெற்றி பெறுவதே சதுரங்கம். இந்த விளையாட்டை தொடர்ந்து விளையாடுவதன் மூலம் நாம் நம்முடைய மூளை வளர்ச்சி திறன், கவனிப்பு திறன், எப்பொழுதும் 8 திக்கிலும் ஆராயும் திறன், ஒரு செயலை செய்வதற்கு முன் அதனால் ஏற்படும் எதிர்வினைகளை எவ்வாறு சமாளிப்பது, எதிர்கொள்வது, அதில் வெற்றி பெறுவது போன்ற உத்திகளை வளர்த்துக் கொள்ளலாம். இதை தொடர்ந்து விளையாடி வரும்பொழுது அவர்களுக்கு தன் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களை சமாளிக்கும் திறன் மேம்படும் என்பது நிச்சயம். இத்தகைய ஒரு விளையாட்டு உயிரோட்டமாக உங்கள் முன். ஒயிட் பான் E4. வெள்ளை அணி தன் சிப்பாயை E4 கட்டத்துக்கு நகர்த்தி ஆட்டத்தை தொடங்குகிறார்கள். பிளாக் பான் E5. நாங்களும் எங்கள் சிப்பாயை E5க்கு நகர்த்துவோம் என்று கருப்பு அணியும் ஆட்டத்தை ஆரம்பித்தது. ஒயிட் நைட் F3. வெள்ளை ராஜா தன் குதிரைப்படையை F3க்கு நகர்த்தி போருக்கு தயாராகிறார். பிளாக் நைட் C6. இதற்கு பதிலடியாக எதிரணி ராஜா தன் குதிரைப்படையை C6க்கு நகர்த்தி தன் பக்கம் பலப்படுத்துகிறார். ஒயிட் பிஷப் C4. சற்றே ஆலோசித்த வெள்ளை அணி தன் மந்திரி படையை C4க்கு நகர்த்தி ஆக்கிரமிப்புக்கு முன்னேறுகிறது. பிளாக் பிஷப் C5. எதையும் எதிர்கொள்ள நாங்களும் தயார் என எதிரணி தன் மந்திரி படையை C5க்கு நகர்த்தி முன்னேறி வரும் படையை எதிர்கொள்ள தயாராகிறது. ஒயிட் பான் C3. வெள்ளை அணி மேலும் சிப்பாய் படையை C3க்கு முன்னேறி செல்ல பணிக்கிறது. பிளாக் நைட் F6. எதிரணி நாங்கள் குதிரைப்படையை கொண்டு தங்களை எதிர்ப்போம் என்று F6க்கு முன்னேறுகிறது. ஒயிட் பான் D4. ஆஹா, வெள்ளை சிப்பாய் படை D4க்கு முன்னேறி சிப்பாய் சண்டையில் ஈடுபடுகிறது. பிளாக் பான் E கேப்சர்ஸ் D4. எதிரணியும் விடவில்லை. வெள்ளை சிப்பாயை வீழ்த்தி அங்கு D4க்கு முன்னேறுகிறது. ஒயிட் பான் C3 கேப்சர்ஸ் D4. இருவரும் சளைத்தவர்கள் அல்ல என இருபக்கமும் போர் நடக்கிறது. C3 D4ஐ கைப்பற்றியது. பிளாக் பிஷப் B4 செக். எதிரணி மந்திரி மூலம் வெள்ளை ராஜாவிற்கு செக் வைக்கிறது. செக் என்பது ராஜாவிற்கு கூறப்படும் எச்சரிக்கை. அதாவது செக் அறிவிக்கப்பட்டால்
அந்த அணியைச் சேர்ந்த ராஜாவை தவிர வேறு யாரும் நகரக்கூடாது. வேண்டுமானால் ராஜாவிற்கு முன் நின்று அந்த செக்கை தவிர்க்க செயல்படலாம். உடனே பாய்ந்து வரும் வெள்ளை அணி குதிரைப்படை என்னை வீழ்த்திவிட்டு ராஜாவிடம் செல் என மறிக்கிறது. Black Knight F6 captures E4. இந்த தருணத்தில் எதிரணி குதிரைப்படை F6 இலிருந்து சிப்பாயை E4 இல் வீழ்த்துகிறது. White Castle 0-0. பார்த்தீர்களா? சமயோஜிதமாக உடனேயே வெள்ளை அணி தன் ராஜாவை பாதுகாக்க இடமாற்றம் செய்கிறது. அதாவது கேசில் என்பது இதுவரையிலும் அணியில் உள்ள யானைப்படையையும் ராஜாவும் நகராது இருந்தால் அவர்கள் ஒரே நேரத்தில் தங்கள் இடங்களை இடமாற்றம் செய்து கொள்ளலாம். Black Knight E4 captures C3. White Pawn B2 captures C3. வெள்ளை சிப்பாய் அணி எதிரணி குதிரைப்படையை வென்று C3க்கு முன்னேறுகிறது. Black Bishop captures C3. அதற்கு பதிலடியாக கருப்பணி அந்த சிப்பாயை வீழ்த்துகிறது. White Bishop A3. வெள்ளை அணி தன் மந்திரிப்படையை A3க்கு முன்னேற்றுகிறது. Black Bishop captures A1. சிறிது கவனக்குறைவால் எதிரணி வெள்ளை யானை படையை எளிதாக வீழ்த்தியது. White Rook E1 check. வெள்ளை அணி மற்றுமொரு யானைப்படையை E1க்கு அனுப்புகிறது. Black Knight E7 block. உடனே எதிரணி தன் குதிரைப்படையுடன் E7க்கு தாவுகிறது. பரபரப்பான முற்றுகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த ஆட்டம். White Rook captures E7 check. இரு அணியினரும் சில சமயம் கவனத்துடன் சில சமயம் கவனக்குறைவுடன் நடந்து கொண்டு தன் அணியின் வீரர்களை இழந்து கொண்டு வருகிறார்கள். நம் வாழ்க்கையிலும் அதே நடைமுறைதான். சிறு தவறு, சிறு கவனக்குறைவு ஏற்பட்டாலும் வீழ்த்த காத்துக் கொண்டிருக்கிறது உலகம். Black King F8. கவனக்குறைவினால் ஏற்பட்டதன் விளைவு கருப்பு குதிரைப்படை வெள்ளை யானை படையால் வீழ்த்தப்பட்டு ராஜாவுக்கு செக் அறிவிக்கப்படுகிறது. E7 எதிரணி ராஜா F8 சென்று மறைகிறார். White Rook captures F7 check. ஆனால் வெள்ளை யானை படை விடவில்லை. F7க்கு முன்னேறி ராஜாவை துரத்தி சென்று செக் அறிவிக்கப்படுகிறது. Black King E8. எதிரணி ராஜா மறுபடியும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள E8க்கு ஓடுகிறார். White Queen E2 check. வந்தாள் மகாராணி. வெள்ளை மகாராணி தன் ராஜாவை ராஜ்யத்தை காப்பாற்ற எதிரணி ராஜாவை எதிர்த்து E2க்கு வந்து செக் அறிவிக்கிறார். Black Queen E7 block. நான் இருக்கும்போது என் ராஜாவை காப்பாற்றாமல் விடுவேனா என்று உத்வேகமாக தன் ராஜாவை காப்பாற்ற எதிரணி மகாராணி வெள்ளை அணி ராணியுடன் நேருக்கு நேராக நின்று போரிட்டு உயிரை மாய்க்கிறாள். White Queen captures E7 checkmate. வெள்ளை அணி அனைவரையும் வீழ்த்தி எதிரணி ராஜாவை கைப்பற்றி ஆட்டத்தை வெல்கிறது. செஸ் விளையாட்டு வெறும் விளையாட்டு அல்ல, அது வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. ஒவ்வொரு நகர்வும் ஒரு முடிவு, ஒவ்வொரு முடிவும் ஒரு விளைவு. பலம் மட்டும் போதாது, புத்தி, பொறுமை, சரியான நேரத்தில் எடுக்கும் முடிவு வெற்றியின் சாவி. செஸ்ஸை போலவே வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நகர்வும் கவனத்துடன் இருந்தால் இறுதியில் வெற்றி நிச்சயம்.